ஹலோ மோட்டோ ஃபேம், உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ வந்து ஒரு லுக்ரேட்டிவான செக்மெண்ட்டில் வந்து மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ஸ் நிறைய மேனுஃபேக்சரோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. முன்னாடி மிட் சைஸ் செடான்ஸ் வாங்கிட்டு இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி மிட் சைஸ் எஸ்யூவிஸ் வாங்குறாங்க. ப்ராக்டிகாலிட்டி, ஃபீச்சர், ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்னு அது ஒரு பாயிண்டில் இருக்குது. இதில் நான் கம்ஃபர்ட்னு சொல்லும்போது ஒரு செடானோட அல்டிமேட் கம்ஃபர்ட்டை இந்த மிட் சைஸ் எஸ்யூவிஸில் எதிர்பார்க்குறாங்கன்னா அது கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம், கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஹையாக இருக்கிறதுனால ஒரு சிலதில் வந்து ஸ்டிஃபாக இருக்கும், சிலதில் ஒரு பேலன்ஸை எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு கன்சியூமர் அவங்களோட ஃபேமிலி ரெக்யர்மெண்ட்டுக்காக, எல்டர்லி பேரண்ட்ஸ்க்காக எனக்கு பேக் சீட் கம்ஃபர்ட் தான் ப்ரையாரிட்டின்னு சொல்லும்போது ஒரு மிட் சைஸை நம்ம சொல்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் கம்மி. அப்படி இருந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு மாடல் பார்த்தோம்னா C3 ஏர்கிராஸ். அது இன்றைக்கி வந்து வெறும் ஏர்கிராஸ்ன்னு அவங்க பேட்ச் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடி இது லான்ச் ஆன புதுசில் ஒரு ஃபுல் அந்த வீடியோ பண்ணியிருந்தோம். இப்போ இது ஒரு 6 ஏர்பேக்ஸ் அப்டேட்டோட கரண்டாக சிட்ரனுடைய ஃபார்ச்சூன்ஸ் இந்தியாவில் கொஞ்சம் பெட்டர் ஆகுறது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம கோயம்புத்தூரில் இதோட ஒரு செகண்ட் கண்டென்ட் பண்ணலான் இருக்கோம். நிறைய விஷயங்கள் இதில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். நீங்கள் வந்து ஸ்கோடா கோடியாக்கோட கண்ணன் பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து கோயம்புத்தூரில் கொஞ்சம் கண்ணன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நேற்றைக்கு வந்து ஸ்கோடாவோட கண்ணன் நிறைய எடுத்தோம். இன்றைக்கி வந்து சிட்ரனோட கண்ணன் எடுக்க போகிறோம். சிட்ரன் வந்து அதே STA குரூப்பில் இருக்கக்கூடிய STA சிட்ரனில் இருந்தால் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி ஒரு பிளான் பண்ணதே அவங்கக்கிட்ட மல்டிபிள் பிராண்ட்ஸில் கண்ணன் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் இப்போ ஒரு சிட்ரன் கார் நல்ல காம்படிட்டிவ் ப்ரைஸில் பார்க்குறீங்கன்னா அந்த டீலர்ஷிப்பை காண்டாக்ட் பண்ண அவங்களோட நம்பர் இதில் இப்போ ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்க்க முடியும். நம்ம இவ்வளோ தூரம் வர்றதுக்காக சப்போர்ட் பண்ண அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு மோட்டோ ஃபேம் சார்பாக, நம்ம மோட்டோ அண்ட் டீம் சார்பாக வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போ நம்ம கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட டைமென்ஷன்ஸை நம்ம பேசணும். ஆக்சுவலி இது வந்து ஒரு மிட் சைஸ் SUV செக்மெண்ட்டில் இருக்கிற மாடல். 4.3 மீட்டர்ஸுக்கு மேலே லெங்த் இருக்குது. 4323 மில்லிமீட்டர் லெங்த் இருக்குது. ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் மிட் சைஸ் SUV செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா ஒரு நம்பர் 1 செல்லராக இருக்கக்கூடிய கிரெட்டாவுடைய வீல் பேஸ் பார்த்தோன்னா 2610 மில்லிமீட்டர் இருக்கும். இது பார்த்தோன்னா 2671 மில்லிமீட்டர் இருக்கும். இதோடைய வீல் பேஸோடைய அந்த லெங்த் வந்து உங்களுக்கு தெரியுது. அது என்ன மீன் பண்ணுதுன்னா கொஞ்சம் பெரிய கார். இது வந்து அந்த C கப்டுன்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம் EC3 பசால்ட் ஆகலாம், அதே மாதிரி C3 எல்லாம் பேஸ் பண்ண அதே பிளாட்ஃபார்ம். இது ஒரு மாடுலார் சேசினால அவங்களால வந்து இந்த எல்லா பாடி ஸ்டைலுக்கு வந்து பண்ண முடியும். இப்போ பேசிக்கலி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைலைட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு 200 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி இந்த மிட் சைஸ் SUV செக்மெண்ட்ஸுக்கு இருக்கிற இந்த சேல்ஸ் நம்பர்ஸுக்கான ரீசன் பார்த்தோம்னாலே இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸோட ப்ராக்டிகாலிட்டி தான். அது வந்து இதில் கண்டிப்பாக இருக்குது. ஒரு மோனோகா கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு 1275 கிலோகிராம் கிட்ட இதோடைய கர்வ் போயிட்டு இருக்கும். இப்போ வந்து 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்னு ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். வேரியன்ட் பிரேக்கப், கலர் சாய்ஸஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நீங்கள் இதை நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ நம்ம கூட இருக்கிறது 5 சீட்டர். இதிலே வந்து ஒரு 7 சீட்டர் ஆப்ஷனும் உண்டு. ஆனால் நம்ம இதை வந்து ஒரு 5 சீட்டராகவே நம்ம கன்சிடர் பண்ணி பேசுவோம். இப்போ சேஃப்டி பற்றி நமக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலி இப்போ தான் நிறைய கார்ஸ் வந்து இந்தியாவில் வந்து அந்த பாரத் என்கேப்னு சொல்லக்கூடிய டெஸ்டிங் பண்ணப்படுது. இது வந்து அவங்க இன்னும் டெஸ்டிங் டேட்டா கொடுக்கல. ஆனால் இதே சேசிஸில் இதே ஸ்டைல் உள்ள பில்டில் பசால்ட் வந்து 4 ஸ்டார் வாங்கினதுனால நம்ம கண்டிப்பாக இது ஒரு 4 ஸ்டார் ஈக்குவலண்டாக பேச முடியும். 5 ஸ்டாராக இல்லை 4 ஸ்டாராக பார்க்க முடியும். எக்ஸ்ட்ரா டிசைன் டீட்டெயிலிங் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த கலர் பற்றி நம்ம சொல்லணும். காஸ்மோ ப்ளூ ப்ளஸ் போலார் ஒயிட்னு சொல்லக்கூடிய டியூல் டோன் கலர் ஆப்ஷனில் இருக்கும். பெயிண்ட் குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டெப்த்தான பெயிண்ட் தான். சைடில் சில இடங்களில் மட்டும் ஆரஞ்சு பீல் எஃபெக்ட் இருக்கும். ஆரஞ்சு பீல் எஃபெக்டை பற்றி நம்ம வந்து இன்னொரு இடத்துல டீட்டெயிலாக பேசலாம். இன்றைக்கி நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். இப்போ நமக்கு சிட்ரனோடைய இந்த எக்ஸ்ட்ரா டிசைன் வந்து ஒரு லவ் ஆர் ஹேட்டாக இல்லாமல் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு மாடல்னு சொல்லி நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ரீசனே இந்த போர்ஷன் தான். இந்த டியூவல் ஷெவ்ரான் லோகோ ஆகட்டும், இந்த மொஸ்டாச் மாதிரி, அதாவது மீசை மாதிரி இந்த குரோம் இருக்கிறது, ப்ளஸ் இந்த கிரில்லோடைய டிசைன் பாருங்களேன், ஒரு கியூப் ஷேப்பில் அவங்களுடைய அந்த டிசைன் தீம் வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லாம்ப் கன்சோல் கொஞ்சம் கீழே இருக்கும், டியூவல் DRLs இருக்கும், இதில் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அப்படின்னா இது ஒரு அவங்களுடைய ஒரு யூனிக்கான டிசைன். லோவர் போர்ஷன்லேயும் இதோடைய ஸ்டைலில் ஒரு ஏர்டாம் போர்ஷன். அவங்க அந்த கியூப் மாதிரி அந்த கான்செப்டை வந்து கொஞ்சம் ஹைலைட்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம
C5 ஏர்கிராஸ் பண்ணும்போது ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருந்தோம். இந்த காரோடைய ஒரு இது என்னன்னா, நீங்கள் இந்த ஃப்ரண்ட் அண்ட் வந்து சிமிலராக இருந்தாலும் C3 ஆகட்டும், பசால்ட் ஆகட்டும், இல்லை இந்த ஏர்கிராஸுக்கு வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்குது. இந்த கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரைட் ஸ்டான்ஸில் இருக்கும். நம்ம பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஒன்று மாதிரி இருக்காது. டிசைன் சிமிலராக இருந்தாலும் இந்த ஸ்டான்ஸில் டிஃப்ரென்ஸ் உண்டு. இது ஒரு மிட் சைஸுக்கான ஒரு அப்ரைட் ஸ்டான்ஸ் இருக்கும். இதில் 2 கிங்ஸ் இருக்கும் பாருங்கள். அது பார்க்குறதுக்கு நல்ல ஸ்டைலாக இருக்கும். நம்ம இப்போ சைடில் பார்த்தோன்னா, நான் லெங்த் அண்ட் வீல் பேஸ் ஆல்ரெடி பேசிட்டேன். சைடில் இந்த வீல் பேஸோடைய ஒரு பாயிண்ட் தான் இந்த காரோடைய அந்த உள்ளே இருக்கிற ஸ்பேஸை வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் பாருங்கள், ரியர் ஓவர் ஹேங் பாருங்கள். ஒரு பேலன்ஸ்டான ஒரு சைஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்த சப் 4 மீட்டர்ஸை பற்றி பேசும்போது நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து அப்படி சாப் பண்ணி இருக்கிற ஒரு ஃபீல் தான். ஆனால் இதில் அந்த சாப்டு ஃபீல் இருக்காது. அதாவது இது ஆக்சுவலி மிட் சைஸ் தான். ஆனால் இதில் அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கிறத அதை கூட அந்த ப்ரொஃபைலோடைய அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இருக்கும். இதில் வந்து ஒரு பல்ஜ்டான ஒரு ஃபெண்டர் கூட, இதில் ஒரு கிங்க் இருக்குது பாருங்கள். அது அப்படியே அது கூட கனெக்ட் ஆகும். நீங்கள் இந்த பி பில்லர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து C3யோட அதே டிசைனில் தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கூட அப்ரைட்டாக இருக்கும். இதில் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் இது கூட வருது. குவாட்ராட்டிக் டிசைனில் ஒரு அலாய் வீல்ஸ் இருக்குது. 17 இன்ச் ப்ராப்பரான ஒரு வீல் சைஸ் இருக்குது பாருங்கள். 215, 60, 17 இந்த இதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராப்பர் சைஸ் தான். ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக் ஆப்வியஸ்லி வருது. பிளாஸ்டிக் கிளாடிங் ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் வந்து இந்த ஆர்டிகுலேஷனுக்குள்ளே இருக்குது. நீங்கள் இந்த ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டில்ஸ் வந்து இது ஒரு பெரிய பாதர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. நிறைய பேர் இது ஒரு நெகட்டிவாக பார்க்குறாங்க. ஆனால் அது அந்த செக்மெண்ட்டில் இதில் மட்டும்தான் இப்படி இருக்குது. ப்ளஸ் இதில் ஒரு கிங்க் இருக்குது. நம்ம அப்படியே ரியரில் வந்தோம்னா டிஎல்ஓக்காக இதில் ஒரு சின்ன கிளாஸ் இருக்குது. இதில் இந்த டிஎல்ஓ வந்து அந்த அவங்களுடைய அந்த C³ டிசைனுடைய சியோடைய போர்ஷன் இருக்கும். இதில் ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் கிடையாது. ஏன்னா 3வது ரோ இருக்கிறதுனால 3வது ரோலையும் பீப்புளை உட்கார வைக்கணுக்காக அது ஒரு ஹைட்லேயே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அது ஒரு ஸ்பாய்லர் எஃபெக்டில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3D எஃபெக்ட்லேயே அவங்களுடைய அந்த டெயில் லேம்ப் கன்சோல் இருக்கும். கனெக்டட் டெயில் லேம்ப் கிடையாது. ஆனால் கனெக்டட் ஒரு பார் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து C3 ஏர்கிராஸ்ன்றது இப்போ வெறும் ஏர்கிராஸ்ன்னு இருக்குது. அதுலேயும் வந்து டியூவல் ஷெவ்ரான்ஸ் ப்ளஸ் அந்த சிட்ரனோட பேட்ஜிங், ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டியூவல் டோனில் பம்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரு விஷயம் நான் பேசணும். இப்போ நீங்கள் வந்து இந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வந்து நீங்கள் கிரெட்டா வந்து லீடர், கிரெட்டாவுடைய டாப் அண்ட் வாங்கினா 26 லட்சம் ரூபா போகும். இது வந்து ஒரு 18 லட்சம் ரூபா ரேஞ்சில் தான் இதோடைய டாப் அண்ட் அந்த மேக்ஸ் ஆகட்டும், டார்க் எடிஷன் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் இந்த ப்ரைஸ் கம்பேரிசன் பற்றி பேசும்போது, இல்லை வந்து சிட்ரன் இந்தியாவில் வந்த புதுசில் இருந்த ஒரு கிரிட்டிசிசத்தோட பார்க்கும்போது இந்த சிட்ரனோட மாடல்ஸ் எல்லாமே வந்து பேர் போன்ஸாக இருக்கிற ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். நம்ம ஏன் இந்த கண்டென்ட்டை திருப்பி பண்ணுறோன்னா, ஆக்சுவலி இனிஷியலி அவங்க C3 லான்ச் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்கை பண்ணாங்க. இப்போ அதோடைய டாப் அண்ட்ஸில் தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது மெக்கானிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு நல்ல ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்குள்ளே பாருங்கள், ப்ராப்பரான பிளாஸ்டிக் கிளாடிங் இன்சுலேஷன் நீட்டாக கொடுத்துருக்காங்க. மெட்டல் நாய்ஸ் எல்லாம் வராது. இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த காரில் நீங்கள் பாருங்கள், இதோடைய சஸ்பென்ஷன் தான் மெயின் ஹைலைட். மற்றபடி எதெல்லாம் வந்து ஒரு இந்தியன் கண்டிஷனுக்காக அப்பார்ட் ஃப்ரம் த மாடர்ன் ஃபீச்சர்ஸை விட்டுக்கிட்டு மற்றது எல்லாமே இதில் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த வெஹிக்கிள் வந்து லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட்டை பேசுகிறோம். பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். இது ஆக்சுவலி 5 சீட்டர் மாடல். 444 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லோடிங் லிப் கொஞ்சம் ஹை தான், அப்பர்ச்சர் ஓகே, இந்த மிட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கான ப்ராக்டிக்கல் ஸ்பேஸ் இருக்குது. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா, நம்ம இதுக்குள்ளே வந்து வீல் வெல்லோட ஸ்பேர் வீல் இருக்காது. ஸ்பேர் வீல் உள்ளே தான் அடியில் தான் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலி என்னென்னா நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம், ஆனால் ப்ராக்டிக்கலான பூட் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம ஆக்ட்ரோஸோட இன்டீரியர் பார்க்கலாம். சிட்ரன் கார்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம சிட்ரனோட அந்த C5 தாண்டி மற்ற எல்லா மாடல்ஸோடைய அதே டிசைன் ஸ்டைலில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட விண்ட்ஷீல்டோட ஒட்டி இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும், கொஞ்சம் இங்கே இல்லாமல். ரீசன் வந்து அந்த விண்ட்ஷீல்டில் ஒரு ஆங்கிள் இருக்கிற ஒரு ரீசனோட சேர்ந்து இருக்குது. நீங்கள் இது ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இதை வந்து இவங்க ஒரு கிரே அண்ட் பிளாக்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் தீமில் சொல்லியிருக்காங்க. இதே கலர்லேயே ஒரு லெதரேட் சீட் வந்து இந்த டாப் அண்டில் வரும். ஆக்சுவலி இதில் ஒரு கவர் இருக்குது. நீங்கள் இந்த பீரோல் பார்க்க முடியும், கவர் இல்லாமலே நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஃபேப்ரிக்கும் லெதரும் சேர்த்து இருக்கும். இங்கே மெயினாக வந்து சிட்ரன் அஸ் அ பிராண்ட் வந்து நம்ம நிறைய இடத்துல அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நம்ம சொல்கிறதுக்கான காரணமே, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய கார்ஸில் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய லுக்ஸ் இருக்குது, மெட்டீரியல் குவாலிட்டி இருக்குது, பிளாஸ்டிக்கோடைய
மெட்டீரியல்லாம் நம்ம நினைக்கிறத தாண்டி இருக்குது. ஆனால் நிறைய இதில் வந்து சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, பின்னாடி சீட் வந்து லெக் ரூம் கம்மியாக இருக்குது, தை சப்போர்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல இவங்க ஒரு காருக்கான பேசிக்கில் அந்த கம்ஃபர்ட்டில் சஸ்பென்ஷனும் சீட்டிங்லேயும் எந்த குறையுமே வைக்கல. அப்படி ஒரு சீட்டு தான் இது. அதனால தான் நான் அதை அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னது. தை சப்போர்ட் இருக்குது, போல்ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு வெல் பில்டான பர்சனுக்கு கூட உட்கார்றதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்கள் இதில் ஒரு ஆம்ரெஸ்ட் இந்த பாயிண்டில் கரெக்டாக ஒரு எர்கனாமிக்கலி இருக்குது, மூவபிள் தான். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். ஆனால் நீங்கள் இந்த ஆம்ரெஸ்ட் இந்த பாயிண்டில் நீங்கள் ஹைவேல அப்படி ஃப்ரீயாக ரெஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறதுக்கு எர்கனாமிக்கலி சார்ட்டடாக இருக்குது. கியர் ஸ்டிக்கும் இந்த ஆம்ரெஸ்டோட இதுவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இப்படி வந்து ஸ்லாட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கையை அதுக்குள்ளே ரெஸ்ட் பண்ணியே பண்ண முடியும். இது அதுதான் அவங்களுடைய அந்த ஒரு ஹைலைட். இதை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஃபீல் பண்ண முடியும். கூட நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் வந்து இந்த போர்ஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அவங்களுடைய பேட்ஜிங்கில் ஏசி வென்ட்ஸில் ஸ்லீக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ஏசி வெண்டும் ஒரு யூனிக்காக இருக்கும். இந்த கிராஷ் பேட் டிசைன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல மெட்டீரியல். ஆனால் நம்ம வந்து அதில் உள்ள ப்ரீமியம்னஸை காணாமல் போகிறது மாதிரி இருக்கும். அதுலேயும் இருக்குது. இதில் வந்து அயனைஸ்டு கிரேன்னு சொல்லக்கூடிய ஒரு டிசைன் டீம் சொல்லியிருக்காங்க. அந்த கிரே கூடயே வருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஒரு 7 inch TFT. ஆனால் டிரைவருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் இதில் நம்ம பார்க்க முடியும். எல்லாமே லெஜிபிளாக சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. டிஜிட்டல் தான். அதுவும் ஒரு 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 இந்த இடத்துல ஒரு வைசரோட டே டைம் விசிபிலிட்டிக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. மெயின் ஹைலைட்டில் ஒன்று இந்த ஸ்டியரிங் பாருங்கள். ஒரு ஸ்கொயரிக்கல் ஸ்டியரிங். நம்ம இன்னொரு பிராண்டில் வந்து நம்ம இந்த ஸ்கொயரிக்கல் ஸ்டியரிங் பார்க்கவே முடியாது. நம்ம மாடல்ஸ் வந்து டீகட் ஸ்டியரிங் பார்ப்போம், ஃப்ளாட் பாட்டெல்லாம் நிறைய மாடல்ஸில் பார்ப்போம். இது ஒரு ஸ்கொயரிக்கல். ஆக்சுவலி இந்த காரோட சைஸுக்கு இது ஒரு சின்ன சைஸ். முன்னாடி காலங்களில் நம்ம ஹேஷ்பேக்கில் பார்க்குறது மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு டிரைவிங்க்கு பெப்பியாக இருக்கும், நல்ல ஃபீல் இருக்கும். நம்ம ஓட்டும் போது பேசலாம். ஷெவ்ரான் லோகோஸ் ஆகட்டும், ப்ளஸ் இந்த டோர் பேட் இதெல்லாம் ஹார்ட் பிளாஸ்டிக். நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்டை வந்து பார்க்கும்போது சடனாக கனெக்ட் ஆகாததுக்கு இது ஒரு ரீசன். நீங்கள் இதுலேயே நீங்கள் பாருங்களேன், எல்லா மாடல்ஸ்லையும் இதில் ஒரு லைனர் கூட வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் அந்த நம்மளுடைய வெதர் ஸ்ட்ரிப்போடைய அந்த இது தெரியும். ஆனால் இது வந்து நமக்கு தெரியாது. இந்த டர்ட் நிறைய கார்ஸில் தெரியாது, ஒரு லைனர் கூட இருக்கும். ஆனால் இந்த காரில் அது விசிபிளாக தெரிகிறதுல ஒரு விஷயம் இருக்குது. கூட நீங்கள் பாருங்கள், இதில் ஒரு சின்ன எல்போ வைக்கிறதுக்கான சப்போர்ட், அதில் லெதர் ரேட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது குஷனிங்காக இல்லை. அப்புறம் பவர் விண்டோ சுவிச்சஸ், டோர் பேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வைக்க முடியும், ஸ்பீக்கர்ஸ் வருது. ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்பிலருக்குள்ளே நீட்டாக ட்வீட்டரை வந்து வச்சுருப்பாங்க. அது அப்படி ஒதுங்கி அப்படி இருக்கும், நீட்டாக இருக்கும். கூட ஒரு ஒரு நிட்டட் ஃபேப்ரிக் ஸ்டைல்லே வந்து ரூஃப் லைனர் கொடுத்துருப்பாங்க. அது ஓகே தான். இதுலேயும் வந்து லைட் வந்து எல்இடி கிடையாது, சாதா ஹாலஜன் பல்பு தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. ஒரு 10 inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வரும், அதை நம்ம பேசுவோம். டெலஸ்கோபிக் கிடையாது, டில்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த சீட்ஸில் நீங்கள் பார்க்கும்போது ஹெட்ரெஸ்ட்டும் இந்த போர்ஷனும் ஒரு ஃபேப்ரிக்கோடைய ஒரு காம்பினேஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக சீட்டிங்கை உட்காந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். நம்ம செகண்ட் ரோம் பார்க்கலாம். இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தோன்னா ஒரு பியானோ பிளாக் கன்சோலுக்குள்ள ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங் கன்சோலாகவே நிற்கிது. அது அப்ஸ்ட்ரக்ட் பண்ணலை. அந்த லெஃப்ட் சைட் ஃபெண்டரோடைய இதெல்லாம் ஒரு 10.2 inch இருக்கும். சிட்ரன் வந்து அவங்களுடைய C3 ஆகலாம், EC3 ஆகலாம், எல்லாத்துலேயுமே இந்த மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்துடும், 4 ஸ்பீக்கர்ஸும் 2 டியூட்டர்ஸும் வந்துடும். மை சிட்ரன் சொல்லக்கூடிய ஆப் வந்து நீங்கள் பாருங்கள். இதில் ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷனோடைய மெயின் விஷயமே ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். சிபடின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டு இதில் இருக்கும். டே டைம் விசிபிலிட்டி ஓகே தான். நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி மேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். நமக்கு தேவையானது இருக்கும். ஐ மீன் இது ரொம்ப ப்ரீமியமாக நம்ம பார்க்க முடியாது. ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா டைனாமிக் கைட்லைன்ஸ் இல்லை. ஆனால் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கார்ஸோட குவாலிட்டியில் இது ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி தான். செகண்ட் ரோ பார்க்கலாம். ஒரு 90 degree அளவுக்கு டோர்ஸ் நல்ல வைடாக ஓப்பன் ஆகுது. நல்ல பெரிய அப்பர்ச்சர், 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வர முடியும். நான் முதல்ல பேசுகிறேன் பார்த்தீங்களா, எக்ஸ்டீரியரில் வந்து இல்லை இன்ட்ரோவிலே அந்த கம்ஃபர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லும்போது நம்ம இதை வந்து ஒரு 7 seater பார்க்க வேண்டாம், 5 seater பார்ப்போம். நிறைய ரிக்யர்மெண்ட்ஸ் இதில் வரும். எல்டர்லி பேரண்ட்ஸை கூப்பிட்டு போகணும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சீட் கம்ஃபர்ட் தான் ப்ரைமரியாக இருக்கும். நம்ம அந்த மாடர்ன் ஃபீச்சர்ஸான பேனரோமிக்கோ இல்லை வந்து கனெக்டட் கார் டெக்னாலஜி அதெல்லாம் தாண்டி ப்ரைமரியான ரிக்யர்மெண்ட்டே கம்ஃபர்ட்னா இந்த கார் அதுக்கான ரிக்யர்மெண்ட். ஏன்னா நீங்கள் இப்போ பாருங்கள், நான் அப்ரைட்டான ஒரு சீட்டிங் பொசிஷனில் உட்காரும்போது தை சப்போர்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஃப்ளாட்டான ஒரு சீட், நீங்கள் 3 பேர் கண்டிப்பாக உட்கார்றதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இது ஒரு சீட்டுனா 2வது சீட், இது 3வது சீட்.
அந்த ஒரு இது இருக்குது. ப்ளஸ் இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குது, அது நம்ம ட்ராவல் பண்ணும்போது பேசுவோம். கூட இதில் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் 7 சீட்டர் மாடல்ஸில் பார்த்தோன்னா அந்த ரூஃப் மவுண்டட் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இது 5 சீட் இருக்குது, இது தாராளம் போதும். இந்த ஏசி வெண்டும் ஃப்ரண்டில் உள்ள ஏசியுமே போதும். இதுலேயும் எர்கனாமிக்கலி நமக்கு வந்து எல்போ வைக்கிறதுக்கான சப்போர்ட் இருக்குது. ஆம்ரெஸ்ட் இதில் ஒரு பாயிண்ட் வரும், மூவபிள் ஹெட் ரெஸ்ட் வரும், ஹெட் ரூமும் ஓகே தான். இங்கே வந்து அந்த டிஎல்ல ஒரு ஃபேக்டர், நல்ல பெரிய டிஎல்ஓ, இந்த டோர் வந்து பெருசு பார்த்தீங்களா, கூட மெட்டீரியலோடைய இதுலேயும் ஒரு ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கிறதுனால கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் இருக்காது. அதை நம்ம டிரைவிங்கில் பேசலாம். பேனரோமிக் இல்லாதனால ஹீட் உள்ள வராது. பேனரோமிக் இல்லாத மாடல்ஸ் தேடுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாய்ஸாக இருக்கும். நான் டிரான்ஸ்மிஷன் டனல் சொல்லணும். ஆக்சுவலி டிரான்ஸ்மிஷன் டனல் வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் தான், ரொம்ப ஹை கிடையாது, நான் ஹை தான். அது வந்து 3வது ஆள் உட்காரும்போது நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலை ரெண்டும் இப்படி போட்டு உட்கார்றதுக்கான ஒரு பாயிண்ட், இந்த ஃப்ளாட்ஸ் இது இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம். ஆனால் இது வந்து அது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் தான். எக்ரெஸ் பார்க்கலாம், ஈஸியாக அப்படியே வரலாம். இப்போ நான் 3 பேர் உட்கார முடியும்னு நான் சொன்னேன், ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். பார்த்தீங்களா, நம்ம ஆன்சனையும் ஜெரோமையும் கூட கூப்பிட்டு உட்கார வச்சு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போனால் எப்படி கேஷுவலாக உட்காரவங்களோ கேஷுவல் ஸ்டைலில் தான் இருக்கிறேன். ஜெரோமில் வாங்க. அப்புறம் ஆன்சன் வந்து இந்த கூட்டத்தில் வந்து ரொம்ப வெல் பில்டு. ஆன்சன் வந்தோடனே டைட் ஆகிட்டு பார்த்தியா. ஆன்சன் கேஷுவலாக உட்கார முடியுதா இல்லை ரொம்ப ஸ்கியூஸ் ஆகி தான் உட்கார முடியுதா? எனக்கு இங்கே சைடில் வந்து ஸ்கியூஸ் தான் ஃபீலெல்லாம் கிடையாது. உனக்கு கால் ரெஸ்ட் ஆகிற பாயிண்ட் எப்படி இருக்குது சொல்லு. சீட் சப்போர்ட் இருக்கா? சப்போர்ட் இருக்குண்ணா. இப்போ ஏன் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெரோமோட ஷோல்டரோட ரப் ஆக தான் செய்யுது. ஜெரோம் உனக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கா? ரொம்ப டைட் வந்து லூஸாக இல்லை, கரெக்டாக இருக்குது. அப்படி பேக்டாக இருக்குது, அப்படி தானே? அதாவது ரொம்ப சர்ப்ளஸும் இல்லை, ரொம்ப கன்ஜஸ்டடும் இல்லாமல் நியூட்ரல் ஸ்டைலில் இருக்குது. ஆனால் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரீயாக உட்காந்தோன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக உட்கார முடியும். ஆனால் நம்ம ஒடுங்கி உட்காந்த ஃபீல் இல்லை. சீட்டோட குஷனிங் பற்றி சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. ஒரு லைனில் சொல்லிட்டா ஜெரோம் சொல்லு. நல்ல டைப் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பென் சீட்டானால அந்த அதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா, அதுதான் நான் ஜெரோம் அந்த டேர்மை யூஸ் பண்ணது. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த மிட் சைஸ் எஸ்யூவிஸில் எல்லாத்துலேயுமே நடுவில் ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படி இருக்கும், இல்லைன்னா முதுகில் வந்து ஒரு தள்ளு இருக்கும். அது வந்து நம்ம 3வது ஆள் வந்து நம்மளை விடைக்கு ஒரு 1.5 இன்ச்சு வெளியே இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. இது அதில் இருக்கா? இல்லை. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, எக்ரெஸ் சாஃப்ட் சீட். உனக்கு சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா தான் இருக்கு. ஓகே. ஆன்சன் ஹெட்ரூம்னு சொல்லிட்டு போயிரு. ஹெட்ரூம் இருக்குண்ணா, நிறைய இருக்கு. ஓகே, நீ எக்ரெஸ் சொல்லு. ஆன்சன் மாதிரி ஹைட் உள்ள ஒரு ஆளுக்கு ஈஸி. ஜெரோமுக்கு எனக்கு ஈஸி தான். நம்ம என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பார்க்கலாம். பானட் வந்து ரொம்ப வெயிட் கிடையாது, அது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவில் பார்த்துக்கோங்க. இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கூட இன்னைக்கு இருக்கிற என்ஜின் பார்த்தோன்னா இந்த 1.2 லிட்டர் பியூர்டெக் 110ன்னு சொல்லக்கூடியது. அந்த 110ன்னு சொல்லக்கூடியது 110 PS மீன் பண்ணுது. கூட இதில் வந்து பார்த்தோன்னா 190 நியூட்டன் மீட்டரில் மேனுவல் இருக்குது. நம்ம கூட இன்னைக்கு 6 ஸ்பீட் மேனுவல் இருக்குது. ஆக்சுவலி நம்ம வந்து டார்க் கன்வெர்ட்டரில் பார்த்தோம்னா 205 நியூட்டன் மீட்டர் இருக்கும். இது ஒரு டர்போ பெட்ரோல் என்ஜின், யூரோப்பியன் என்ஜின். அது அப்படி இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் டர்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டில் இருக்கும். இது ஆக்சுவலி டைரக்ட் இன்ஜெக்ஷன் தான். அதாவது நம்ம இந்த ஜிடிஏன்னு சொல்லக்கூடிய டைரக்ட் இன்ஜெக்ஷன் கான்செப்டில் இருக்குது. இன்டர்கூலர் வந்து வெர்டிக்கலி மவுண்டாக இருக்குது. இதில் வந்து வெர்டிக்கலி மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தீங்களா, இன்டர்கூலர் வந்து இந்த பொசிஷனில் இருக்கும். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பெரிய ராக்கோட ஸ்டார்ட் ஆச்சுது. இப்போ வைப்ரேஷன்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஐடில் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கை வச்சு பார்த்தாலும் பெருசாக ஃபீல் ஆகலை. ரவ் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த என்ஜின் பற்றி சொல்லும்போது நல்ல ரவ் ஹாப்பி என்ஜின். நம்ம இதை டிரைவ் பண்ணலாம், ஏன்னா இதோடைய 3rd கியரில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இதுக்கு டிரைவ் பண்ணோம். நம்ம இந்த சிட்ரன் ஏர்கிராஸை டிரைவ் பண்ணுவோம். இது அவங்களோட கீ ஃபாப், லாக்கிங் அன்லாக்கிங் இருக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது, ஃப்ளிப் கீ தான். ஸ்பேர் கீ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கீ. ஆக்சுவலி ஸ்பேர் கீ வச்சும் ஒரு சின்ன என்ஜின் ரம்பிளோட வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி என்னென்னா உள்ளே எந்த வைப்ரேஷன்ஸுமே இல்லை. நம்ம எப்போவுமே சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற அத்தனை பேரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து இப்போ அப்டேட்டடாக 6 ஏர் பேக்ஸ் இருக்கிறதுனால
நம்ம எல்லாருமே வந்து சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தா தான் அந்த ஏர் பேக்ஸோட பர்பஸ் நமக்கு கிடைக்கும். ரோட் ரேஜில் இன்டர்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. நம்ம ரோட் சேஃப்டியை மாதிரியே மற்ற ரோடர்ஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் தான் ரோட்ஸ் வந்து நம்மளால் சேஃபாக முடியும். நம்ம ஆல்ரெடி இந்த கார்ஸ் வந்து நம்ம நிறைய டிரைவ் பண்ணிட்டோம். பசால்ட்டெல்லாம் நிறைய பேசிட்டோம். இன்றைக்கி வந்து 2 விஷயம் இதில் நம்ம ஃபோக்கஸ்டாக பார்க்க போகிறோம். ஒன்று, நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி அந்த கம்ஃபர்ட்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த பர்டிகுலர் மாடலில் எப்படி பெட்டராக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டையும், ரெண்டாவது வந்து இந்த டர்போ 1.2 லிட்டர் என்ஜின் வந்து இந்த பர்டிகுலர் பாடி சைஸுக்கு ஓகேயா இருக்குமான்னு உள்ளக்கூடிய ஒரு பாயிண்ட். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த 1.2 எப்படி செட் ஆகும், ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் 1.5 தானே இருக்கணும்னு சொல்லி. இதில் முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த 1.2 இருக்கிறதுனால இந்த காருக்கு வந்து டேக்ஸ் அட்வான்டேஜ் கிடையாது. ஏன்னா லெங்க் வந்து 4 மீட்டருக்கு வெளியே போனதுனால. அது இவங்களுடைய சீரீஸில் இந்த என்ஜின் வந்து நிறைய அவங்க யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த என்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. டேக்ஸ் அட்வான்டேஜ் கிடையாது. இப்போ இதில் 82 பிஎஸ்ஸும் இருக்குது, 110 பிஎஸ்ஸும் இருக்குது. 82 பிஎஸ் வந்து இந்த பர்டிகுலர் மாடலுக்கு சஜஸ்டடே கிடையாது. ஏன்னா இந்த காருக்கு இந்த என்ஜின் வேணும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3750 ஆர்பிஎம்மில் தான் இதோடைய அந்த பீக் பவர் கிடைக்கும். ஒரு 1750 ஆர்பிஎம்லேயே 190 நியூட்டன் மீட்டர் ஆஃப் பீக் டார்க் கிடைக்கும். இந்த என்ஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ரெவ் ஹாப்பியான ஒரு என்ஜின். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்சல்டிங் கால்ஸில் எல்லாம் சில டர்போ என்ஜின்ஸை வந்து இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், சில டர்போ என்ஜின்ஸை வந்து வாங்கலான்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் என்ஜின் பார்த்தீங்கன்னா வாங்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு டர்போ என்ஜின். ஏன்னா நம்ம ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போ என்ஜினுக்கு இருக்கக்கூடிய முதல் ப்ராப்ளமே டர்போ லேக் தான். இந்த என்ஜினோட டியூன் வந்து அந்த டர்போ லேகை வந்து வெளியே காட்டாத மாதிரி வந்து அவங்களுடைய அந்த ஒரு டியூன் இருக்கும். ரீசனே வந்து 1750 ஆர்பிஎம்லேயே அந்த பீக் டார்க்கு கொடுத்துரும். குவிக்காக நமக்கு வந்து கனெக்ட் ஆகுற ஒரு ஃபீல் தான். இன்னொரு பாயிண்ட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட கியர் ரேஷியோஸும் நல்ல வைடான ரேஷியோஸ். இனிஷியலி ஃபர்ஸ்ட் 2 ஷார்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் நல்ல வைடான கியர். நீங்கள் தேர்ட் கியரை சிட்டிக்குள்ளேயே நீங்கள் ஃப்ரீ ரவிங்கில் ஓட்டிக்கிட்டே இருக்க முடியும். நம்ம சில கார்ஸை செகண்டில் ஓட்டுறது மாதிரி இதை தேர்டில் ஓட்டுவோம். தேர்ட் வந்து நல்ல வைடான ஒரு ரேஞ்சை கொடுக்கும். இன்ஃபேக்ட் இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா டர்போ வர்சஸ் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வர்சஸ் டர்போன்னு சொல்லும்போது ஏன் நான் வந்து 82 பிஎஸ் என்ஜின் வேணான்னு சொன்னேன்னா இந்த பெப்பினஸ் வந்து 82ல் கிடைக்காது. இப்போ C3யோட அந்த சைஸுக்கு டர்போ இல்லாமல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் கூட வாங்கலாம். ஆனால் C3லேயே அந்த டர்போ தான் அந்த ஒரு கனெக்டிவிட்டியை கரெக்டாக கொடுக்கும். ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக டர்போவாக இருக்கணும். மேனுவலோட ஒரு பாயிண்டை விடைக்கும் ஆட்டோமேட்டிக் இந்த வெஹிக்கிளுக்கு இன்னும் நல்லா கனெக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் என்னென்னா அது டார்க் கன்வெர்ட்டர்னால. டார்க் கன்வெர்ட்டர் நமக்கு தெரியும் இந்தியன் டிராஃபிக் கண்டிஷன்ஸுக்கு கொஞ்சம் கூட அது சிங்காக இருக்கும். அது குவிக்காக அந்த டார்க் பேண்டுக்கு வந்துடும். இன்ஃபேக்ட் வந்து இது 190 நியூட்டன் மீட்டர்னா அந்த டார்க் கன்வெர்ட்டர் வந்து 205 நியூட்டன் மீட்டர், ஒரு 15 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கை கூட தரும். இப்படி நிறைய பர்பஸ் இருக்குது. இப்போ இதில் கியரிங் நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 2 கியர் ஷார்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா ஐ மீன் நீங்கள் ரவ் பண்ணுற அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. நம்ம ஹைவேஸில் பார்க்கலாம். சிட்டி ஸ்பீட்ஸில் நம்ம ஃப்ரீயாக இப்படி ஓட்டிகிட்டு இருந்தோம்னா வைப்ரேஷனோ நாய்ஸோ எதுவுமே கிடையாது. 3 சிலிண்டர்ஸ் வர்சஸ் 4 சிலிண்டரில் பார்க்கும்போது இந்த என்ஜின் நம்ம வந்து இதோடைய டிரைவபிலிட்டி வந்து 4 சிலிண்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். ரிஃபைன்மெண்ட்ஸை நம்ம 4 சிலிண்டர்ஸ் கூட சொல்ல முடியாது. ஏன்னா சில நேரம் நம்ம வந்து செகண்டில் இருந்து அப்படி ரவ் பண்ணுற நேரம் எல்லாம் வந்து இது ஒரு 3 சிலிண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து காட்டி கொடுக்கும். சிட்ரன் ஆஸ் அ பிராண்ட் வந்து இல்லை சிட்ரன் ஆஸ் அ ப்ராடக்ட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய யூஎஸ்பி வந்து அவங்களுடைய கம்ஃபர்ட் வந்து பின்னாடி சீட்டில் நான் பேசுகிறேன். டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் இதில் இப்போ பேசலாம். நான் எப்போவுமே இந்தியாவில் நம்ம ஒரு விஷயம் பேசுவோம் பார்த்தீங்களா, ஒரு கார் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா அது வந்து சாஃப்ட் டியூன்டான ஒரு சஸ்பென்ஷனாக இருக்கணும். சாஃப்ட் டியூனான சஸ்பென்ஷனாக இருந்ததுன்னா டிரைவருக்கு அது பெருசாக சப்போர்ட் பண்ணாதுன்னு ஒரு பாயிண்ட்டை பேசுவோம். ஆக்சுவலி இது அதுக்கு ஒரு விதிவிலக்கு. அதாவது 200 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தாலும் அந்த டிரைவபிலிட்டியில் எந்த குறையுமே வைக்காது. அதாவது டிரைவருக்கு சப்போர்ட்டிவான ஒரு சேசிஸ் இதில் இருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டியரிங் வந்து இந்த ஸ்கொயரிக்கல் ஸ்டியரிங் நீங்கள் சிட்டியில் பெப்பியாக ஓட்ட முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் பசால்ட்டை இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா பசால்ட் இதை வரைக்கும் ஸ்லைட்லி பெப்பியாக இருக்கு, ஏன்னா அதோடைய அந்த ஒரு ஸ்டைல்னால. ஆனால் இது வந்து நாட் பேட். பசால்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இது இருந்தாலும் ஒரு
நம்ம ஒரு மிட் சைஸ் எஸ்யூவிஸ்லே நல்ல ஸ்லீக்காக பெப்பியாக கட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கொயரிக்கல் ஸ்டியரிங். அந்த ஸ்டியரிங்கோடைய அந்த கனெக்டிவிட்டி நமக்கு லோ ரெண்டில் இருந்தே தெரியும். இது நீங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்கான டிராஃபிக் இருக்கக்கூடிய போர்ஷன்லேயே நீங்கள் இதை பாதர் பண்ணாமல் அது பாட்டுக்கு ட்ரைவ் பண்ண முடியும். இப்போ ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மிட் சைஸ் எஸ்யூவிஸுக்கு வந்து பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸில் ஒன்று வந்து அப்ரைட் சீட்டிங். நம்ம வந்து ஒரு செடான் இவ்வளோ வருஷம் ஓட்டியிருப்போம். ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு பேக்கில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால டாக்டர்ஸ் கூட சஜஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட அப்ரைட்டாக உட்காந்திங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி. அந்த ஒரு அட்வான்டேஜ் இதில் இருக்குது. ஏன்னா அந்த சீட்டு வந்து நம்மளை வந்து அப்படி பர்ஃபெக்டாக உட்கார வச்சிருக்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது. அது இதில் ஒரு அட்வான்டேஜ் கூட. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெவியான டிராஃபிக் இருக்கக்கூடிய இடம், அது மூவிங்கில் இருக்கும்போதே நம்ம வந்து கரெக்டாக மெனுவர் பண்ணணும்னா நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஃபேக்டர். அதில் நமக்கு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் இதில் பர்ஃபெக்ட். ஏன்னா உங்களுக்கு பானட்டோட டிப் வரைக்கும் நல்ல விசிபிள், எங்கேயுமே பிளைண்ட் ஸ்பாட் கிடையாது. நீங்கள் பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து இந்த டர்போ என்ஜின்ஸ்னு சொல்லி இதை வந்து யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இந்த கன்ஜஸ்டட் இடத்துல டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். ஹைவேஸில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் இந்த என்ஜின் வந்து அதோடைய ஒரிஜினல் பொட்டன்ஷியல் தெரியாது. ஆனால் ஹைவே பொறுத்தவரையில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடும் சரி டர்போவும் சரி நம்ம ஆக்சிலரேட் பண்ணோன்னா அது பாட்டுக்கு அது போகும். ஆனால் அதோட ரியல் அந்த ஒரு கனெக்டிவிட்டியை நம்ம ஃபீல் பண்ணணும்னா அது முழுக்க முழுக்க நம்ம இந்த மாதிரி சிட்டிஸில் கொஞ்சம் பெப்பியாக ஓட்ட ட்ரை பண்ணால் தான் அது முடியும். ஸ்டியரிங்கில் ஒரு ஒரு வெயிட் வந்து எப்படின்னா ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து ஒரு ஒரு லைட்னஸுக்கு கூட ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதில் இருக்கும். அது இவங்களோட அந்த கேலிப்ரேஷன். அதாவது என்னென்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் தான். அந்த ஃபீட்பேக்கை வந்து நமக்கு ஃபீல் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்ரிடே நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு ரிட்டர்ன் டு அந்த சென்டர் பார்த்து அது வரும்போது நீங்கள் கட் பண்ணி முடிக்கும் போதே அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது அப்படியே வரும் ரிட்டர்ன். அது வந்து இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹையாக இருக்கிற வெஹிக்கிளை நம்மளை தாண்டி ஓவர் ஷூட் இருக்கிறதுக்கு அவங்க டியூன் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம். இந்த டியூனும் நீங்கள் பசால்ட்டில் இருக்கிற டியூனும் டிஃப்ரெண்ட். நீங்கள் பசால்ட் ஓட்டினீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட கனெக்டடாக ஃபீல் ஆகும். அது வந்து டிரைவர் கூட ஒரு கனெக்ட் இருக்கும். இதுதான் அந்த செக்மெண்ட்ஸ் மாறும் போது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட டிஃப்ரென்ஸ் இருக்கிற இடங்களில் இருக்கிற இதை நான் எப்படி பார்ப்பேன்னா, நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் இந்த ஹைட்டுக்கு இல்லை இந்த ரைட் ஹைட்டுக்கு ஒரு நல்ல டியூன் நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த என்டையர் மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ஸை தவிர்த்து இந்த ஒரு ஸ்டியரிங் ஃபீல் வந்து நமக்கு ரேராக தான் மற்ற மாடல்ஸில் கிடைக்கும். நான் சொல்கிறது வெயிட் கிடையாது, ஆக்யூரஸியும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து வெயிட் வந்து மற்ற பிராண்ட்ஸ்லேயும் நீங்கள் ஸ்டியரிங் வெயிட் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணும்போது அந்த ஸ்டியரிங்கோட ஹெவினஸ் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து அந்த பெப்பியர் மூமெண்ட்டுக்கான ஒரு கனெக்டிவிட்டி. இப்போ நமக்கு கூட அந்த ஸ்டியரிங்கில் இருக்கிற ஒரு ஸ்லைட்டான ஒரு கம்யூனிகேஷன் பாயிண்ட்டை தான் நான் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலி இந்த கியர் ஸ்டிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடம்லாம் கொஞ்சம் கூட அது ரவுண்டாக இருந்திருந்தால் நம்ம கூட உள்ளங்கையில் நின்றுருக்கும். இது ஒரு யூனிக்கான ஒரு ஷேப்பில் இருக்குது. கேட்ஸ் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், கேட்ஸ் வந்து வெல் டிஃபைன்டு தான். இது அந்த டார்க்கோடைய இது உங்களுக்கு இப்போ ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா. ஒரு கியர் டவுன் பண்ணிங்கன்னா அப்படியே ஃப்ளோவாக டார்க் எடுத்துகிட்டு வரும். கிளச்சும் கொஞ்சம் ட்ராவல் இருக்குது, லைட்டு தான், பெரிய ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஹைவேஸும் நிறைய ஓட்டுவாங்க, அதில் டிரைவருக்கும் கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருந்தால் தான் இன்றைக்கி அந்த பையிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த நியூ ஜெனரேஷன் சோகால்டு மிட் சைஸ் கிராஸ் ஓவர்ஸ் எல்லாத்துலேயுமே டிரைவர் கனெக்ட் வேணும்னா நம்ம ஜெர்மன்ஸுக்கு தான் போகணும். ஆனால் அதுக்கு கொரியன்ஸுக்கும் ஜெர்மன்ஸுக்கும் இடையில ஸ்லாட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்டாக நான் சொல்லுவேன். அதாவது ஜெர்மன்ஸ் அளவுக்கு ஹேண்ட்லிங் நம்ம சொல்ல முடியாட்டியும் இந்த கொரியன்ஸில் இருக்கிற அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் ரெண்டுக்கும் நியூட்ரலான ஒரு பாயிண்ட். டிரைவ் பொசிஷன் நல்லா இருக்குது. ஹைவேக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இது ஒரு 1200 நம்ம டிரைவ் பண்ணுற ஒரு ஃபீலே இல்லை. 1200 கிலோகிராம் கிட்ட தான் கர்வ் போயிட்டு இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் ஒரு ரொம்ப ஹெவியாக இல்லாட்டி கூட ஒரு பிளான்டடான கார் ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்குது. ஸ்டியரிங் வந்து இப்போ நல்ல வெயிட் ஆகிடுச்சு. இது லீகல் ஸ்பீடுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். 110 ரேஞ்சில் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த பிரிட்ஜோட அண்டுலேஷன் எல்லாம் அப்படி சோக் பண்ணி எடுத்துரும். நானே அது ஃபீல் ஆச்சா, அது அப்படி பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு வரும். ரம்பிள் ஸ்ட்ரிப்பெல்லாம் உள்ளே தெரியவே செய்யாது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து
நல்ல ஃப்ரீயாக லேன் சேஞ்ச் பண்ணலாம். பிரேக்ஸும் நல்ல ப்ராமிசிங்காக இருக்குது. இப்போ பாருங்களேன், நீங்கள் வந்து இவ்வளோ அஜெயிலாக கட் பண்ண முடியும். இங்கே ரோல் எக்ஸிபிட் ஆகலை. உங்களுக்கு வீல் நீங்கள் பார்க்கும்போது வீலில் நல்ல ஆர்டிகுலேஷன் ஸ்பேஸ் இருந்தது, ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸில் இருந்தோம். ஆனால் கூட நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணும்போது டிப் ஆகாமல் நீங்கள் வந்து அந்த ஆக்சில் வந்து ஈக்குவலி வெயிட் டிஸ்ட்ரிபியூட் ஆனது மாதிரி வந்து கட் ஆகும். அது வந்து இதோட டிரைவிங்கோடைய ஒரு பாயிண்ட். நீங்கள் க்ரூஸ் பண்ணிங்கன்னா இது போயிட்டே இருக்கும், ஸ்பீட் போகிறதே நமக்கு தெரியாது. உள்ள ஒரு மூமெண்ட்டில் நம்மளை அப்படி கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டே இருக்கும். பசால்ட் கூட நான் கண்டிப்பாக இதை கம்பேர் பண்ணணும். பசால்ட் என்னென்னா கொஞ்சம் கூட லோவராக இருக்கிறதுனால இந்த மூமெண்ட்ஸ் வந்து இன்னும் உள்ள ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம அந்த கிராஃபை போட்டோம்னா ஃப்ளாட்டாக இருக்கும். 6th கியர் இருக்கிறதுனால நல்ல ரெவ் அட்வான்டேஜ் இந்த இன்ஜினுக்கு உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜினுடைய ஆர்பிஎம் வந்து எக்கோவில் இருக்குது. ஆர்பிஎம் நம்ம பார்க்கும்போது 6th கியரில் 2100 ஆர்பிஎம்மில் நம்ம ஒரு 109 111க்குள்ளே ஸ்பின் ஆகிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, டர்போக்குள்ளே கனெக்ட் ஆகுது. இந்த 3 பார்ட் என்ஜினை நம்ம இதுக்கு மேலே பெருசாக வந்து புஷ் பண்ணலை, அதை அந்த பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம வச்சுருக்கிறோம். அதுதான் இதோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இனி ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதோடைய 3rd கியர் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டு எடுப்போம். ஒரு கியராக ஸ்லோ பண்ணுவோம். மற்ற டிராஃபிக்கை நம்ம எப்போவுமே அப்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பாருங்கள், 3rd கியரை நான் 66ல் வந்து ரெவ்வை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3rd கியர் எது வரைக்கும் ரெவ் ஆகுதுன்னு பாருங்கள். 4500 ஆர்பிஎம். ரெவ் கட் ஆகவே இல்லை. மனசு கேட்காம நான் வந்து கியரை சேஞ்ச் பண்ணேன். ஆக்சுவலி அது நாங்கள் ட்ரிவாண்ட்ரமில் டேனி, அது எந்த ப்ராடக்ட் இதில் இது தானே? ஆமாம், அது இன்னும் ஏறும், 3 ஸ்பீட் தாண்டி ஏறும். அதான் அந்த வைடான மிட் ரேஞ்ச் இந்த இன்ஜின். நீங்கள் வந்து 4th நீங்கள் ரெவ் பண்ணுங்க ஏறும். அதாவது இந்த என்ஜினோட ஃபுல் பொட்டன்ஷியல் அதுதான். நீங்கள் இப்போ வந்து 3000 ஆர்பிஎம்ல இருந்து நான் 6 கியர் போட்டோன்னா ஒரு 500 ஆர்பிஎம் கீழே வந்தாச்சு. நான் சொல்ல வந்தது என்னென்னா, இப்படியெல்லாம் நம்ம ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன என்ஜின் இந்தியாவுக்காக செட் ஆகக்கூடிய என்ஜின். லோவர் எண்ட்லேயே நல்லா இருக்கும், மிட் ரேஞ்ச் வந்து அப்படி வைடாக இருக்கும். டாப் எண்டுக்கெல்லாம் நம்ம கொண்டு போக வேண்டாம். அவ்வளோ ரெட் லைன் எல்லாம் பண்ணி இது ஓட்டுறதுக்கான என்ஜின் இல்லை, பிரிஞ்சிரும், அது வேணாம். ஆனால் பெப்பியாக ஓட்டக்கூடிய ஒரு டிரைவிங் ஸ்டைல் இருக்குது. காங்கிரீட் ரோடெல்லாம் அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். யாரெல்லாம் பேசஞ்சர் கம்ஃபர்ட்டும் வண்டி ஓட்ட பிடிக்குதோ இந்த வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பிரேக்ஸும் நல்லா ப்ராமிசிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டியரிங்கில் ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். சுற்றும் போது பாருங்கள், கைக்குள்ளே அப்படியே கறங்கும். அதாவது நீங்கள் சில வண்டியை விட்டிங்கன்னா வெட்டி அங்கே போகும். இது அப்படியெல்லாம் கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வண்டியெல்லாம் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு லெங்தியரான டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கணும். எல்லா விஷயங்களையும் செக் பண்ணி பார்க்குறது மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம்னா உண்மையிலே நல்லா இருக்கும். இனி ப்ரைம் ஆன பொசிஷன் வந்து செகண்ட் ரோ பேசுவோம். இப்போ சிட்ரன் வந்து இந்த ஃப்ளையிங் கார்பெட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடியதை பேட்ச் பண்ணது நம்ம வந்து C5ல ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருப்போம். அது ப்ரொக்ரெசிவ் ஹைட்ராலிக் குஷன்ஸ்ன்னு சொல்லி அதோடைய சஸ்பென்ஷன் சிஸ்டம் இன்னும் வேறு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மெக்பர்சன் ஸ்டட்டும் ரியரில் ட்விஸ்பி மேக்ஸில் தான். வேறு எதுவுமே அவங்க ஹைலைட்டாக பேசியிருக்க மாட்டாங்க. அந்த சிஸ்டமும் சேமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே அவங்களோட டியூன் வந்து பார்த்தோன்னா ஒரு பியூர் கம்ஃபர்ட்டுக்கான அந்த ஃப்ளையிங் கார்பெட் எஃபெக்ட் வந்து C5 வேறு லீக்ல இருந்தால் கூட இந்த என்டையர் மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு யூனிக்கான வேற ஒரு மேனுஃபேக்சரால் இவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்க முடியாத ஒரு ஸ்டைலு உங்களோட கம்ஃபர்ட் டியூன் இருக்கும். இப்போ நான் இன்ட்ரோ பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ சம்படி வந்து அவங்களுடைய அந்த பையிங் ரிக்குவயர்மெண்ட்ஸில் எல்டர்லி பேரண்ட்ஸோடைய கம்ஃபர்ட் இங்கே ஒரு ஃபேக்டராக வரும் இல்லையா. அவங்களுக்கு வந்து எல்டர்லி பேரண்ட்ஸோடைய கம்ஃபர்ட் பாயிண்ட்டை கூட லிங்க் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த காரை நம்ம வந்து சாய்ஸில் எடுக்கிறது காரணம் இது கொடுக்கக்கூடிய இந்த கம்ஃபர்ட் தான். இப்போ நான் ஒரு பிரிட்ஜோட எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ட்டை நம்ம கிராஸ் பண்ணி இதில் நம்ம முதல்ல டிரைவும் பண்ணியிருக்கோம். டேனிக்கிட்ட நான் அந்த கொஸ்டின் கேட்ட அந்த இடம் தான். நீங்கள் அது உள்ளே வரவே இல்லை, பாதரே பண்ணலை. இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப் வந்து டயர் நாய்ஸ் தான் வருதே தவிர உள்ளே அது ரேடியேட் ஆகலை. இன்ஃபேக்ட் அந்த ஃப்ரண்டில் நம்ம டிரைவ் பண்ணும்போது இந்த அப்ரைட் சீட்டிங் போஸ்டரும் இந்த அப்ரைட் சீட்டிங் அந்த இதுவும் என்ன சப்போர்ட் பண்ணுதோ அது ஒரு ஸ்டெப் மேலே வந்து ரியரில் பண்ணுது. ஏன்னா ஃப்ரண்ட் சீட்டோடய நம்ம கொஞ்சம் கூட அப்ரைட்டில் இருக்கும், தை சப்போர்ட் நல்லா இருக்குது. இந்த சீட்டோடைய அந்த
குஷனிங்கும் இந்த கம்ஃபர்ட்டும் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்குது. இங்கே லீனியராக ஓட்டக்கூடிய ஒரு ஸ்டைலுன்னா இங்கே உள்ள எதுவுமே டிரான்ஸ்லேட் ஆகலை ரோடோட பாயிண்ட். இதனால தான் நம்ம எக்ஸ்டீரியர் பேசும்போது மிட் சைஸ் எஸ்யூவிஸில் வந்து ஃபீச்சர்ஸில் தான் இது கம்மியே தவிர என்ஜினியரிங்கில் இல்லை அந்த கோர் வேல்யூஸில் இங்கே எந்த குறைவும் இல்லைன்னு ஒரு பாயிண்ட்டை நம்ம பேசணும். அது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நாய்ஸும் என்விஹெச்எஸ் இதுவும். இப்போ டேனி, நீ வந்து எந்த ஸ்பீட் போயிட்டுருக்க? எனக்கு ஸ்பீட் தெரியல. இங்கே 110 போயிட்டு இருக்கும்போது இங்கே எதுவுமே தெரியல. ஸ்பீடு மாஸ்க் ஆகுதுன்னு கேட்டால் ஸ்பீடும் மாஸ்க் ஆகுது, என்ஜின் நாய்ஸோ வேறு எதுவுமே வரல. இன்னொரு பாயிண்ட் கூட பார்த்தோன்னா, இந்த டிஎல்ஓ ரொம்ப பெருசு பார்த்தீங்களா? ரூஃப்லேயும் பீச் இருக்குது, சீட்ஸ்லேயும் பீச் இருக்குது, விண்டோலையும் ஷோல்டருக்கு ஹைட்டுக்குள்ளே இருக்குது. மொத்தம் அந்த ஏரி ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் உள்ளவங்க ஃபேமிலியில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இந்த காரை வந்து காட்டுங்க, அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ட்ரைவ் பண்ணுற ஸ்டைலில் பார்ப்போம், லேன் எல்லாம் சேஞ்ச் பண்ணி. உள்ள ஆக்சுவலி இந்த கார் பிஸியாக ஏதோ வேலை பண்ணுறது நமக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஹெட் நோடு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சில கார்ஸில் பயங்கரமாக ஹெட் நோட் இருக்கும். இதில் வந்து அந்த ஹெட் நோட் இருக்காது. லிட்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி ஓட்டும்போது அந்த ஹெட் நோட் சுத்தமாக இருக்காது. அதாவது ரேஷை வந்து நான் சொல்லலை, சில டைம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி ஓட்டக்கூடிய ஸ்டைலுக்காக. இப்போ கொஞ்சம் ஹை ஸ்பீடில் நம்ம வந்து ஹைவேல போகும்போது நம்மளை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டேனி வந்து 6th கியர் போட்டாச்சு. டேனி 120 வந்தாச்சா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீட்ஸ் வந்து உள்ள மாஸ்கில் இருக்குது. வெஹிக்கிள் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குது, அந்த மூமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் கம்ஃபர்டபுளாக வச்சு. இது உங்களால் நீங்கள் ஹைவேஸும் கம்ஃபர்டபுளாக போக முடியும். பேக் சீட்டில் அந்த பாருங்க, ஒரு இதை நம்ம கிராஸ் பண்ணோம், ஈஸியாக கிராஸ் பண்ணது மாதிரி இருக்கும். உள்ள அந்த அடி வந்து நம்ம ஸ்பைனுக்கு வராது, அந்த ஃபீல் இல்லாது இதோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ வந்து இந்த கண்டனோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 18 lakhs பட்ஜெட்டில் டிரைவருக்கு ஒரு கனெக்டிவ் இருக்கணும், பேசஞ்சர் கம்ஃபர்ட் வந்து நம்மளுடைய ப்ரைம் ஃபோக்கஸாக இருக்கிற ஒரு இடத்துல எப்படி ஒரு கார் கனெக்ட் ஆகுது, அந்த மிட் சைஸில் இது எப்படி இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். இப்போ நிறைகள் நம்ம பேசிட்டோம், குறைகள் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அதாவது நீங்கள் லோவர் எண்டில் அதை ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் வச்சு ஓட்டாமல் ரொம்ப அடித்து ஓட்ட ட்ரை பண்ணிங்கன்னா ஃபியூல் எக்கனாமிக்காக இருக்காது. ஹைவேஸில் லீனியராக ஓட்டினோன்னா ஒரு 13, நம்ம ஆல்ரெடி பசால்ட்டில் அதை பேசியிருந்தோம், 13 to 14 ஆவரேஜாக கொடுக்கும். சிட்டியில் ஒரு 11 ரேஞ்சில் கொடுக்கும். ஆனால் இதை ப்ராப்பராக இல்லாமல் அடித்து ஓட்டணுன்னா எக்கனாமி போயிடும். ரெண்டாவது பார்த்தோம்னா, இந்த ப்ராடக்ட் பற்றின அவேர்னஸ் பீப்புள்கிட்ட இல்லை. நீங்கள் வந்து ஃபேமிலிக்குள்ளே வாங்கும்போது கூட, நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் கூட இதை வந்து இதோடைய அந்த ஒரிஜினாலிட்டியாக பேச மாட்டாங்க, இதை வந்து நெகட்டிவாக தான் பேசுவாங்க. ஏன்னா நம்ம கமெண்ட்ஸ்லேயே வந்து உட்காந்து நீங்கள் பசால்ட்டோட வீடியோலெல்லாம் இதெல்லாம் என்ன கம்ஃபர்ட்னெல்லாம் டெஸ்ட் ட்ரைவே பண்ணாமல் நிறைய பேர் நெகட்டிவ் சொல்லுவாங்க. அதனால நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் வாங்கணும். அப்புறம் சிட்ரனுடைய இந்த கரண்ட் சினாரியோ, அது அவங்க மந்த் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்டென்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்க காரணமே இந்த ஜூன் மாதத்தில் அவங்களுடைய ரீட்டைல், அதாவது டெஸ்பேச்சஸும் கூடி இருக்குது. ஓவரால் இந்தியாவுடைய ரீட்டைல் வந்து 1000 யூனிட்ஸை தாண்டி இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்படின்னா பீப்புள் இப்போ வாங்குறாங்கன்னு உள்ள ஒரு பாயிண்ட் இருக்குது. மற்றபடி இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்கிறத ஒரு பெரிய நெகட்டிவாக நம்ம இந்த பாயிண்டில் பேச முடியாது. ஏன்னா ஃபீச்சர்ஸ் பார்க்குறவங்களுக்கு வேறு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதுதான் இதோடைய என்ன சொல்லக்கூடியது கன்க்ளூஷன். நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி டிசைட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் வேர்டிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி டிசைட் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி சிட்ரனுடைய டீலர்ஷிப், அது எஸ்டிஏ குரூப்புக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா C3 ஆகட்டும், இந்த ஏர்கிராஸ் ஆகட்டும், நமக்கு இன்றைக்கி கண்டென்ட் கொடுத்தாங்க. அது நீங்கள் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க்குறீங்க, இந்த ரீஜனுக்குள்ளே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். காம்படிட்டிவான ப்ரைஸஸில் கிடைக்கும். கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எலாபரேட்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூட்டு போய் உட்கார வச்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கண்டென்ட்ஸை நம்ம ஆல்ரெடி பண்ணதில் ஒரு 6 airbag தானே அப்டேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த சீசன் ஆஃப் கண்டென்ட்ஸில் நிறையத்தில் பீப்புள் வந்து இந்த ஹேண்ட்லிங்கையும் கம்ஃபர்ட்டையும் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. ஏன்னா கிரெட்டாவுடைய ஃபுல் அந்த வீடியோ நம்ம வந்து ஒரு ஃப்ளீட் வெஹிக்கிள் பண்ணதுலேயே
நம்ம அதில் ஒரு கம்ஃபர்ட் பாயிண்ட்டை பேசும்போதே நம்ம வந்து அந்த ரியர் கம்ஃபர்ட்டை மிஸ் பண்ணுறோன்னு ஒரு பாயிண்டில் பேசியிருந்தோம். இப்போ அது மிஸ் ஆகாமல் இந்த காரில் இருக்கிறதுனால தான் திருப்பி நம்ம இதை ஒருக்கா கூட விசிட் பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட் பண்ண பர்பஸ் இருக்குது. தொடர்ந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் மோட்டார் வேகன் டிரைவர்.